ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகலான்னு பார்க்கலாமா? பீக்கங்காயும் முட்டையும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். முட்டை குழம்பு. இதுக்கு பேர் பீக்கங்காய் முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பீக்கங்காய் 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 4 முட்டை, 1 கப்பு வந்து தக்காளி, 1 வெங்காயம், பூண்டு, இஞ்சி, எண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பட்டை கிராம்பு தூள் வந்து 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் வந்து 1 பிஞ்சு, கொத்தமல்லி தேவையான கொஞ்சம் ஒன்று சிறிதளவு வாசனைக்கு, முந்திரி வந்து ஒரு 10-15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், கசாசா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம், வெள்ளை பூண்டு, இஞ்சியை வந்து இந்த முந்திரியோட போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த கசாசாவையும் இந்த தேங்காயும் வந்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் தேவை. இப்போ வந்து நம்ம கொண்டு போன பொருளாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க செய்முறை பார்ப்போம். முதல்ல இப்படி அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். இது இப்போ வச்சிருக்கிறது நான் வடச்சட்டி வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அது மாதிரி கரண்டி வந்து இப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் முட்டை வந்து உடையாமல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சட்டி காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வச்சிருக்க 6 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன், ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து எடுத்து வச்சிருந்த எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். உங்களுக்கு 6 டீஸ்பூனு. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், முந்திரி, பாதாம், நாலு பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம், வெள்ளை பூண்டு, இஞ்சிலாம் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 பிஞ்சு மஞ்சத்தூள் வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். அதையும் இப்படி போட்டலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு வச்சுக்கணும். அப்போ அதை அப்படி போட்டணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். காரம் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் முக்கால் சிம்மில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 1 பவுல் தக்காளி அதில் போட்டலாம். இதோட மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, சீரகம் தூள் 1 டீஸ்பூனு, பட்டை கிராம்பு தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு போட்டு கிண்டிக்கலாம்.